ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கர்நாடகாவோட பிடி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோ என்ரோல்மெண்ட்டோ இல்லைனா ரெனியூவலோ எல்லாமே சேம் தான். இது வந்து ஈஸி ரிலேட்டட். ஸோ இது ரிலேட்டட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் சேனலில். ஸோ என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று த்ரூ ஜிஎஸ்டி கூட பண்ணலாம், இல்லைனா செல்ஃப் உங்கள் பேன் நம்பர் வச்சு கூட பண்ணலாம். பட் ஜிஎஸ்டி இந்த பெட்டர். நெக்ஸ்ட் வந்து அது ஆனோடனே என்ரோல்மெண்ட். ஸோ என்ரோல்மெண்ட்டில் நத்திங் பட் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணும்போது ஒரு ஓடிபி கேட்கும். ஓடிபி மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ஓடிபி எந்த நம்பருக்கு போகும்னா, நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஸோ லெட் மீ லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குறாங்க. ஸோ ஓடிபி டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுவோம். ஸோ லாகின் பண்ணோன்னே இது தான் டேஷ்போர்ட். ஸோ ப்ரொஃபைலே இருக்குது, ரிட்டன் ஃபைலிங், பிரிண்ட் சர்டிஃபிகேட். ஸோ ப்ரொஃபைல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் டேட்டா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் ப்ரொஃபைலில் போய் அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ரெனியூவல் தான் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பேமெண்ட் பே பண்ணிட்டோம். அந்த டீட்டெயில் பார்க்கணுன்னா பிரிண்ட் சர்டிஃபிகேட்டில் போய் பார்க்கலாம். இப்போ ரிட்டன் அண்ட் பேமெண்ட், ரிட்டன் எதுவுமே கிடையாது ஈஸியில். ஈஸி ஜஸ்ட் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் பேமெண்ட் பே பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட் இயர் 25-26 ஃபினான்ஷியல் இயருக்கு பே பண்ணணும். அதுக்கு முன்னாடி பே பண்ணணுன்னா பே பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயருக்கு பார்த்தா ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெய்டு சொல்லி மெசேஜ் வருது. இன்கேஸ் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா எஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மளது ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம கரண்ட் இயர் இது பே பண்ணுறோம். ஸோ டிமாண்ட் 2500 வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். எடிஷ்னல் பிளேஸ் இது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா ஸோ ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் 2500 கட்டணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இல்லை எங்கள்கிட்ட ஒரு பிளேஸ் தான் இருக்குன்னா அப்போ 2500 கட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி. ஸோ ஏதாச்சும் நோட்டீஸ் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி இருக்குன்னா டிலே பேமெண்ட்டுக்கு, ஸோ அது கூட நீங்கள் இங்கே கொடுத்துட்டு பே பண்ணலாம். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் பே நவ். ஸோ பே நவ் கிளிக் பண்ணோடனே நெட் பேங்கிங் போகும். இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கைஸ். ஸோ நாங்கள் வந்து மேக்சின் மந்த்லி மேக்சின் ஹப்பை ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது என்னென்னா மந்த்லி வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் டீட்டெயில் அபவுட் டாக்ஸேஷன் இருக்கட்டும், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸோ, டிடிஎஸோ, பிஎஃப், இஎஸ்ஐயோ, அதோட வந்து 365 டேஸ் லேர்னிங் ஒன்று இருக்கும். நம்மள்ட்ட வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து டெய்லி ஒரு அப்டேட் ஷேர் பண்ணுவோம். டாக்ஸேஷன் ரிலேட்டடோ, லேபர் லா ரிலேட்டடோ. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் 365 டேஸ்க்கு வந்து டெய்லி ஒரு கேஸ் லா அப்டேட் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது போக உங்களுக்கு வந்து மந்த்லி மேக்சின் கிடைக்கணும். ஸோ இது செகண்ட் எடிஷன் நாங்கள் ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டியூ டேட்ஸ், என்னென்ன டியூ டேட்ஸ் இருக்குது அது தெரிஞ்சிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன அப்டேட் இருக்குது, ஸோ அந்த அப்டேட்டு ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஸோ 194T டிடிஎஸ் செக்ஷன் இருக்குது. தென் ஓல்டு வர்சஸ் நியூ ஸ்லாப் ரேட்டு. தென் டிடிஎஸில் நிறையா ஸ்லாப் ரேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அது 206 டிசிஎஸ் வந்து ஒமிட்டேட் பண்ணிட்டாங்க, அந்த டீட்டெயிலு. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் வந்து லாஸ்ட் மந்தில் என்ன நடந்திருக்கோ அந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இந்த மேக்சினில் கிடச்சிடும். ஸோ டேக்ஸ் அப்டேட், ஸோ டாக்ஸேஷனில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அது கொண்டு வந்துடும். தென் கேஸ் லா ரிலேட்டட், ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் கேஸ் லா இருக்கோ அந்த கேஸ் லாவும் நாங்கள் இங்கே கொண்டு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் லா. ஸோ இந்த மாதிரி நிறையா டாக்ஸேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 365 டேஸ், 365 rupees. ஸோ ஒரு நாளைக்கு ₹1 தான். ஸோ ஹோப்பை நீங்கள் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஃபைன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் லிங்க்லேயும் கீழேயும் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபைன். ஸோ கம்மிங் பேக் டு அவர் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நீங்கள் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணணுன்னா இங்கேருந்து நெட் பேங்கிங், எந்த நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணணுமோ அந்த நெட் பேங்கிங் ஆப்ஷன் நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி பேங்க், கேட்சி வேர்டு கொடுத்துருங்க. ஸோ கேட்சி வேர்டு கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து ரீட்டைல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் கார்பரேட்னு செலக்ட் பண்ணலாம். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் ரீட்டைல் செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்மள்ட்ட வந்து ரீட்டைல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக பே பண்ணுறோம். ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு லாகின். ஸோ இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணணும். இங்கேயும் உங்களுக்கு ஓடிபி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நெட் பேங்கிங் ஓடிபி போகும், அது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் டன் வந்துடும். ஃபைன். ஸோ இன்கேஸ் சம்டைம் என்ன ஆகும்னா பேஜ் கேனாட் பி டிஸ்பிளே, பேமெண்ட் டெபிட் ஆயிரும். பட் இங்கே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வராமல் பேஜ் கேனாட் பி டிஸ்பிளே அப்படி வரும். ஸோ அதனால் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. சிம்பிளி ஹோம் பேஜில் போய் அங்கே வந்து பேமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லெட் மீ கோ டு த ஹோம் பேஜ் and
சம்டைம் என்ன ஆகும்னா நெட் பேங்கிங் மூலியமா இல்லைன்னா போர்ட்டலில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கனால அந்த மாதிரி வந்துடும். ஃபைன். ஸோ இங்கே வெரிஃபை பேமெண்ட் இருக்கா, ஸோ இது கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சுனால நம்மளுக்கு இங்கே எதுவுமே காமிக்காது. இன்கேஸ் உங்களுக்கு பேஜ் கேனாட் பி டிஸ்பிளே அப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடும். ஃபைன். ஸோ இது ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் சர்டிஃபிகேட். ஸோ இப்போது ஃபினான்ஷியல் இயர் 25-26 பே பண்ணியிருக்கோம்ல, ஸோ சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபார்ம் 4A இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஸோ ஃபீட்பேக்கை ஜஸ்ட் சிம்பிளி இது செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் கிவ் த கமெண்ட்ஸ் இஸ் அ குட் அண்ட் கிளிக் ஆன் சப்மிட். ஸோ சப்மிட் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4 and 4A. ஸோ இதுதான் நம்ம வந்து சர்டிஃபிகேட். ஃபைன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இதுதான் மீன்ஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸோட ரெனியூவல். இது ரெனியூவலும் சொல்லலாம், இல்லைனா நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணும்போது சேம் ஸ்டெப் தான், எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ போத் ஆர் சிமிலர், சேம் ஓன்லி. ஃபைன். ஸோ இது வந்து என்ரோல்மெண்ட் இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கர்நாடகாவோட பிடி டிபார்ட்மெண்ட் வந்து விடாமல் வந்து துரத்தி அடிக்கிற மாதிரி தான். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னாலும் இது என் வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்பரு. ஸோ இதுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு நீங்கள் உங்கள் என்ன சப்போர்ட் வேணுமோ கேட்டுக்கலாம். பட் மேக் ஷூர் இது பெய்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. ஃப்ரீயில் வேணும்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கொஷின் டைப் பண்ணிடுங்க, நான் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். ஃபைன்.